இனியாஸ் துணியகம் வழங்கும் கருத்தும் காணவும் நிகழ்ச்சியில ராகத்தை பத்தி நாம் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்து பட்டுக்கோட்டை பத்தி நம்ம அறிகிறோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பல்வேறு, அதாவது மக்களுக்கு எளிய அளவுல புரியும் அளவுல பல்வேறு பாடல்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. அந்த பாடல்களை பற்றி நம்மளுடைய புத்தநேரி செல்லப்ப அவர்கள் கூறுறாங்க. பட்டுக்கோட்டையார் திரைப்பட பாடல்கள் நிறைய பாடியிருக்கிறாரு. எல்லாருக்கும் தெரியும். 160க்கும் மேற்பட்ட பாடல், வெற்றி பெற்ற பாடல்கள். தனிப்பட்ட வகையில இவர் ஒரு நாள் சாலையில நடந்து போயிட்டு இருக்கிறார். சாலையில நடந்து போயிட்டு இருக்கும் போதே காலில் செருப்பு அறுந்து போகுது. கூட பக்கத்துல இருந்த ஒரு 2 பேர் சிரிக்க உடனே இவர் சொல்றாரு, உருப்பருந்து போனதற்கே உள்ளங்கலங்கேன், செருப்பருந்து போனதையா சிந்திப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த உணர்ச்சி பூர்வமா சிரிக்கல என்னடா அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்து, உருப்பருந்து போனதையே உள்ளங்களையே செருப்பு வந்ததையே சிந்திப்பேன்னு சொல்லி, இது மாதிரி தனிப்பாடல்கள் நிறைய இருக்குது. அவரு அதை பொது உடைமை கட்சிக்காரர்கள் பல இடங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே போலவே இன்னொரு தடவை ஒரு தயாரிப்பாளரை பார்க்க போயிருக்கிறார். ஒண்ணு வாய்ப்பு கேட்க போயிருப்பாரு, அல்லது எழுதின பாட்டுக்கு சம்பளம் வாங்க போயிருப்பார். அப்போ இவர் போயிருக்காரு, ரொம்ப நேரம் நின்றுருக்காரு. தயாரிப்பாளர் வரல. வந்த உடனே சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி பட்டுக்கோட்டையாரம் ஒரு கவிஞர் வந்திருக்காருன்னு கொஞ்சம் நிக்க சொல்லுப்பாங்க. அவன் யாரு, தயாரிப்பாளர் நிக்க சொல்லுங்க. உடனே இவர் சொல்றாரு, தாயாலே பிறந்தேன், தமிழாலே வளர்ந்தேன், நாயே நீ யார் என்னை நில்லு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. இவன் வாயில் காப்பவன் என்ன சொல்றான் அந்த மாதிரி சொல்லிட்டு போறாருன்னு பதறிட்டான். அந்த காலத்திலே மன்னர்கள் யாருக்கு தான் பயப்படுவான், எதிரி மன்னருக்கு கூட பயப்பட மாட்டான், புலவர்கள் வாய்க்கு பயப்படுவான். அந்த வகையில உடனே பணத்தையும் கொடுத்து அவரை போய் சமாதானப்படுத்தப்பான்னு சொல்லி நேரில் போய் சமாதானப்படுத்தியதாக செய்திகள் உண்டு. அந்த வகையில பார்த்தோம்னா அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார். இப்ப நம்ம மக்கள் தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்துல ஒரு பெரிய இடத்துல இருந்தார். ஆமா, அவரு திரையுலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆர்னு சொல்ல மாட்டாங்க, மக்கள் தலைவர்னு சொல்ல மாட்டாங்க. அந்த களத்துல ஃபீல்டுல சின்னவர். பெரியவர் யாருன்னா எம்ஜி சக்கரபாணி, அவர் அண்ணன். அவரை பெரியவர், அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டார். அந்த வரவு செலவு எல்லாம் பார்த்துக்கிட்டது எம்ஜி சக்கரபாணி. சின்னவர் வந்திருக்காருன்னா எம்ஜிஆர் வர்றாருன்னு அர்த்தம். சின்னவர் வர்றாருன்னா எம்ஜிஆர் வர்றாரு அப்படின்னு அர்த்தம். எம்ஜிஆரும் சாதாரண ஆள் இல்லை, பட்டுக்கோட்டையும் சாதாரண ஆள் இல்லை. 2 பேரும் பெரிய ஆட்கள் தான். இப்போ ஒரு பாட்டை பாடியிருக்கிறாரு. பாட்டு கொடுத்த உடனே இதை என்ன அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சின்ன முரண்பாடு வந்திருக்கு 2 பேருக்கும். அப்போ நான் பாட்டு 10 மணிக்கு அனுப்பிடுறதுன்ட்டு போய் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, எம்ஜிஆர் சின்னவர் திரையுலகத்துல நம்பர் 1 இருக்கிறார். அப்போ இவர் வேணும்னே எழுதுறாரு, சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போம் வார்த்தை நன்றாய் எண்ணி பாருடா தம்பி, எண்ணி பாருடா அப்படிங்கிறார். அருமையான பாடல். அவன் நல்ல பாடல் தான். இவங்க இயக்குனரும் தயாரிப்பாளரும் அந்த பாட்டை வாங்கி பார்த்துட்டு, இதை எம்ஜிஆருக்கு சொன்னா என்ன சொல்றாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு, பாட்டு வந்துட்டான்னு கேட்கிறாரு. எம்ஜிஆர் பாட்டு வந்துட்டான்னு கேட்கிறாரு. வந்துட்டு, ஆனா அது உங்களுக்கு சரியா பிடிக்குமான்னு தெரியல, இந்த கொடுப்பா பார்ப்போம் அப்படின்னு இருக்காரு. இந்த ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி, அந்த மாதிரி எல்லாம் எழுதுறவங்கள அவரு பாட்டை வாங்கி பார்த்துருக்கிறாரு. நல்லா இருக்க அப்படின்னு இருக்காரு. அவர் தேர்ந்த கலைஞர். எம்ஜிஆரும் ஒரு தேர்ந்த கலைஞருங்கிறத இந்த சம்பவம் ஒரு நாட்டு காமிச்சு. அதாவது சின்னது இல்லை, அது சின்னவர் அப்படின்னு அவங்க கொஞ்சம் எடுத்துருக்கா. பாட்டு வெற்றி பெறும். அந்த பாட்டு வெற்றி பெறும், இதை நம்ம படத்துல வச்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு அப்படி வச்ச பாட்டு தான் அந்த சின்ன பையலை சேதிக்கிறாரு. அவரை சொன்ன மாதிரி அந்த பாடல் இன்னைக்கு கேட்டா நமக்கு நல்ல ஒரு வெற்றி. நீங்க
உணர்ச்சி பூர்வமான பாடல். ஆமா ஆமா ஆமா. அவரு அது சந்தர்ப்பத்தையும் சேர்த்து பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். இந்த அவர் சூழ்நிலை, இவர் எந்த சூழ்நிலையில எழுதுனா, அதே மாதிரி நீங்க தம்பி சொன்ன மாதிரி இவரு கண்ணதாசனை பாட்டு எழுத கூப்பிட்டுருக்காங்க. அவரு போன் பண்ணி கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்லியிருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்காங்க. அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு உடனே என்னப்பா 3 நாள் ஆச்சு பாட்டு வரலையே அப்படின்ட்டு, பட்டுக்கோட்டை நீ பாட்டுக்கோட்டை தான் அவரு, பட்டுக்கோட்டை மட்டும் இல்லை அவரு பாட்டுக்கோட்டை. அவர்கிட்ட நீ எழுதிட்டு வாப்பான்னு உடனே அவரு அப்ப எழுதுற பாட்டு தான் தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. இது கண்ணதாசன் வந்த உடனே காமிச்சிருக்காங்க. அவன் சிரிச்சுக்கிட்டானா, ஒரு வேணும் என்னையத்தான் சொல்லுதாரு, நான் தூங்கினதுனால எனக்கு வர வேண்டிய வாய்ப்பு அவருக்கு போயிட்டுங்கிறத சொல்றாரு அப்படின்னு அவரும் அதை பெருசா எடுத்துக்கல, அது சிரிச்சுக்கிட்டே போயிட்டாராம். நிறைய இருக்கு. இப்போ இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பட்டுக்கோட்டையரை பற்றி விரிவான கருத்தை கூறுவோம். அடுத்த நாள் இதே நிகழ்ச்சியில் உங்களிடம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராமலிங்கம். இனியாஸ் துணியகம் வழங்கும் கருத்தும் காணமும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும்.